மகாலட்சுமி மேரிக்கிறாங்க பாரு அக்கா. வணங்க. என்னப்பா கையில நோட்டீஸோட நிக்கிறீங்க? மாரியாத்தா கோயில கூழ் ஊத்த போறீங்களா? எலெக்ஷன் வருது இல்லக்கா, அதான் ஓட்டு காசு கொடுக்கலாம்னு வந்தோம். ஓட்டுக்கு எவ்வளவு குடுப்பீங்க? 5000 ரூபாய். ஓ, எங்க வீட்ல 6 ஓட்டு இருக்குது. அப்பனா 30000 ரூபாய். அப்புறம் அந்த விரல்ல எண்ணெய் வச்சு மைய அழிச்சு கல்ல ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் நாங்க போடுவோம். அதுக்கு எவ்வளவு குடுப்பீங்க? அந்த கண்ட்ராவுக்கு எவ்வளவு? 3000 ரூபாய். 3000 ரூபாய்க்கா. எங்க தாத்தா உள்ள படுத்திருக்காரு, அவர் சத்தவங்களுக்கு ஓட்டு போடுவாரு. அதுக்கு எவ்வளவு குடுப்பீங்க? அவன் நெத்தியில ஒரு 1 ரூபாய் வச்சிடலாமே. இது வெள்ளிக்காயனே குத்துருவோமே. ஆமா, குடுமே குளிச்சீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன ஓட்டு போடுதானே? இல்ல, இந்த வீட்டு ஓட்டை பிரிக்கணும். எல்லாம் கிளம்புங்க. யார் வீட்டு ஓட்ட யார் பிரிக்கிறது? 3 வருஷமா வாடகை துட்டு கொடுக்காம டாக்கா குத்துனுக்குறீங்க. 10 வருஷம் இந்த வீட்டுல குடி இருக்கிறோம். 10 வருஷம் ஆனாலே வீடு எங்களுக்கு தான் சொந்த தெரியுமில்ல. ஓட்டிய நியாயங்க அக்கா. ஒழுங்கு மரியாதை இப்ப கிளம்பிட்டீங்கன்னா வேலூர் கோட்டையில இறக்கி விட்டுருவோம். இல்லனா காட்பாடி பிரிட்ஜ் மேல நிக்க வச்சு பாலாறுல உங்களை புச்சி தள்ளி விட்டுருவோம். ஓகேவா? என் மேல கைய வச்சிருவியா? என் பட்டாடி மேல கை வச்சிடு பாப்போம். வாடா, மூடி இல்லாத டிபன் பாக்ஸ் தலையா, உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பசங்க பாத்துக்கோ. தூக்கி கிடசு. இது வேற எல்லாத்தையும் போடுங்கடா, போடுங்கடா. என்னப்பா பட்ட பகல் இப்படி பண்றாங்க? உன் பேர் என்ன? மூர்த்தி. உன் பேரு? கீர்த்தி. மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசா இருக்குது. உன்னெல்லாம் தூக்கின்னு போக முடியாது. லொகேஷன் அனுப்புறேன், நீயே நந்து வந்து டெலிவரி ஆயிடு. கிளம் ஊட்ட வாடகை கொடுத்தவன் காலி பண்ண சொன்னா பண்ணாம கோர்ட்டுக்கு போறேன்னு மிரட்டுறியா? தமிழ்நாட்டுல மட்டும் தான்டா இப்படி அநியாயம் பண்றீங்க. வயசானவங்க கூட பார்க்காம மேல கை வைக்கிறியா? வயசானவங்க மேல கை வச்சா தப்புதான், ஆனா கட்டில் மேல கை வைக்கலாம்ல. பாடாங்.